யுஎஸோட செனட்டர் லின்சே கிரஹாம் அவர்கள் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கிற இந்தியா, சைனா, பிரேசில் போன்ற நாடுகள் மேல 500% வரி விதிக்கிறதுக்கான மசோதாக்கு ட்ரம்ப் அவர்கள் ஒப்புதல் கொடுத்துட்டாருன்னும், அந்த ஒப்புதலோட வாக்கெடுப்பு பார்த்தோம்னா அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் நடக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் பார்த்தோம்னா அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்துல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்ல பார்த்தோம்னா வெனிசுலா பார்த்தோம்னா எங்க கிட்ட இருந்து அமெரிக்கன் மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்க போறாங்க. அது எப்படின்னு பார்த்தோம்னா, நாங்க வெனிசுலா கிட்ட இருந்து ஆயில் வாங்க போறோம். அந்த ஆயில் மூலியமா வரக்கூடிய பணத்திலிருந்து அவங்க அமெரிக்காவுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், அமெரிக்காவுடைய மெடிசன்ஸ், அமெரிக்காவுடைய மெடிக்கல் டிவைஸ் இது எல்லாத்தையும் வாங்க போறாங்க. அவங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய பிரின்சிபல் பார்ட்னரா மாற போறாங்க. இது அவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸ் பார்த்தோம்னா, அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்புக்கு கிரீன்லாந்து ஒரு முக்கியமான பகுதியா இருக்கு. அதனால நாங்க கிரீன்லாண்டை கையகப்படுத்த போறோம். தேவைப்பட்டா கிரீன்லாந்து மேல ராணுவ நடவடிக்கை கூட எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. கிரீன்லாண்டை ஆக்கிரமிக்கிறதுக்காக அமெரிக்க படைகள் அத்துமீறி கிரீன்லாந்துக்குள்ள நுழைஞ்சா உடனடியா அமெரிக்க படைகள் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு டென்மார்க்கோட ராணுவத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்கிறதா டென்மார்க்கோட அதிபர் தெரிவிச்சிருக்காங்க. கிரீன்லாந்து மீதான உரிமை பார்த்தோம்னா கிரீன்லாந்து மக்களுக்கும் டென்மார்க்குக்கு மட்டுமே உரியதுன்னு ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, போலாந்து, டென்மார்க், இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகளோட தலைவர்கள் எல்லாருமே கூட்டா அறிக்கை கொடுத்திருக்காங்க. எங்க 7 நாடுகளும் எப்படி நாங்க சர்வதேச சட்டங்களை மதிச்சு நடந்துகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி நேட்டோ உறுப்பினரான அமெரிக்கா சர்வதேச சட்டங்களை மதிச்சு நடக்கணும்னு இந்த 7 நாடுகளும் தெரிவிச்சிருக்காங்க.